வணக்கம். இன்றொரு கவிதை. மரண தண்டனை. கவிதையின் தலைப்பு மரண தண்டனை. மழலை பருவத்தில் பெற்றோர் அரவணைப்பில், வளரும் காலத்தில் சகோதர பாதுகாப்பில், வளர்ந்த நிலையில் கொடுதட்சணையால் இணைந்த இல்வாழ்வில் கணவனின் கட்டுப்பாட்டில், இப்படி பல ஆண்டுகள் சமூகம் போட்ட விலங்கை சிந்தனையாளர்களின் கருத்தை தன்னிறைவோடு ஏற்று தொலைநோக்கு பார்வை பெற்று விலங்கை உடைத்தெறிந்து சமூக சிந்தனையாளர்களின் கருத்தை தன்னிறைவோடு ஏற்று தொலைநோக்கு பார்வை பெற்று விலங்கை உடைத்தெறிந்து இன்று மண்ணை பிளந்து வெளிவரும் விதையாய் உயிரை காக்கும் மருத்துவராக சமுதாயத்தை வழிநடத்தும் தலைவியாய், சமுதாயத்தை வழிநடத்தும் ஒற்றை தலைவியாய், வாழ்வியலை வடிவமைக்கும் கவிஞனாய், விண்ணில் பயணிக்கும் விஞ்ஞானியாய், இவற்றுக்கும் மேலாக சிந்தனைகளை செழுமைப்படுத்தும் ஆசிரியராக தன்னையும் செழுமைப்படுத்தி தன் சமுதாயத்தை முன்னேற்ற வழியில் இட்டுச் செல்ல முற்படுகின்றது பெண்ணியத்தின் வாழ்வியல். பிஞ்சு குழந்தை முதல் வளரும் இளம் பெண்கள் வன்கொடுமையால் மீண்டும் சீரழிக்கப்படுகின்றனர். வன்கொடுமையால் மீண்டும் சீரழிக்கப்படுகின்றனர். ஆம், சீரழிக்கப்படுகின்றனர். இது இந்த நூற்றாண்டில் ஆணாதிக்கத்தின் உச்சமா? இது இந்த நூற்றாண்டின் ஆணாதிக்கத்தின் உச்சமா? இதுதான் உன் பொற்காலம் என அதிகாரத்தை என் கையில் கொடுத்தாள். இதுதான் உன் பொற்காலம் என அதிகாரத்தை என் கையில் கொடுத்தாள். பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு மட்டுமே மரண தண்டனை நிறைவேற்றுவேன். இதுதான் உன் பொற்காலம் என அதிகாரத்தை என் கையில் கொடுத்தால் பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு மட்டுமே மரண தண்டனை விதிப்பேன். நன்றி.